அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்க பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பொருள் உற்பத்தி பற்றி பார்க்கலாம்னா ஷாம்பூ உற்பத்தி தொழில்தான். இன்னைக்கு இருக்க எல்லா ஷாம்பும் நாம யூஸ் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் முடி கொட்டுது. கருப்பா இல்ல ஏன்னா நாம பயன்படுத்துறது ஷாம்பு இல்ல. பூராமே கேன்சர் வர வைக்கிற கெமிக்கல் தான். நாம இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத ஒரு 4 ஷாம்பூ தான் செய்ய போறோம். இத நாம லிக்விட்டா போடலாம். ஷாம்பூ பாராவும் போடலாம். அதாவது சோப்பு மாதிரி சின்னதா போடலாம். இப்போ இந்த ஷாம்பூ பார்த்தா நல்லா சேல்ஸ் ஆகுது. மக்களையும் அதிகமா கவருது. இதுக்கு பெரிய விஷயம்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம். லிக்விடு ஷாம்பூவா ரெடி பண்ணியத நமக்கு புடிச்ச சைஸ்ல நமக்கு புடிச்ச டிசைன்ல ரெடி பண்ண போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பொதுவா மனிதனுக்கு முடி கொட்டினா நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே சரியாகிரும். ஆனா நாம அப்படி பண்றது இல்ல. இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதாவது முடி கொட்டாம இருக்க எண்ணெய் இருக்கா இல்ல ஷாம்பூ இருக்கான்னு தான் பார்ப்போம். இந்த சீவக்காயெல்லாம் நமக்கு ஞாபகம் வராது. இப்போ ஷாம்பூ வாழ என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு தொழில இருக்க பிளஸ் மைனஸ் நமக்கு கண்டிப்பா தெரியணும். தலை முடி கொட்டுது என்றாலே என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளாம புலம்பிக் கொண்டிருப்போம். அதிகப்படியான முடி உதிர்வு சிலருக்கு கவலைப்பட வைக்கும். இந்த பிரச்சனைக்கு நீங்கள் பயன்படுத்தும் ஷாம்பூ தான் காரணமாக இருக்கலாம். ஆம், அதுல கலக்கப்படும் கெமிக்கல் முடி கொட்டுவதற்கு முக்கிய பங்கு வகிக்கலாம். அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஷாம்பு என்னென்ன செய்யணும்னா முடியில் இருக்க அழுக்கு போகணும். முடி வேரோடு கொட்டக்கூடாது. முடி ரெண்டா உடையக்கூடாது. முடிக்கு கீழே இருக்க சருமத்தை பாதுகாக்கணும். பொடுகை நீக்க வேண்டும். தலை முடி கருப்பா ஆகணும். தலை வறண்டு கட்டுக்கம்மி மாதிரி ஆகி காஞ்சு போகக்கூடாது. சைடு எஃபெக்ட் வரக்கூடாது. இதெல்லாம் தான் எதிர்பார்ப்போம். ஆனா இது ஏதுமே நடக்கிறது இல்லை. சரி, இப்போ ஹேண்ட்மேட் ஷாம்பு எப்படி தயாரிக்கலாம், என்ன மூலப்பொருள் தேவை, எவ்வளவு அளவுகளில் தேவை என்பதை பார்த்து விடலாம். முதலில் தேங்காய் எண்ணெய் அழுவேரா ஷாம்பு. தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர். அழுவேரா ஜெல் 750 மில்லி லிட்டர். எஸ்சான்சியல் ஆயில் 50 மில்லி லிட்டர். விட்டமின் சி ஆயில் 200 மில்லி லிட்டர். இரண்டாவதா கோகனட் சால்ட் ஷாம்பு. தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர். உப்பு 100 கிராம். காஸ்டீல் சோப் 400 மில்லி லிட்டர். அதாவது சோப் ஆயில் தான். இது பாத்ரூம்க்கு தரைக்கு பத்திரம் கழுவணும். பல வகை இருக்கு. அதுல நாம மனிதர்கள் யூஸ் பண்ணும் வகையில் கேட்டு வாங்கி ஆட் பண்ணுங்க. மூன்றாவதா கோகனட் கிளே ஷாம்பு. இதுக்கு தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர். அழுவேரா ஜெல் 250 மில்லி லிட்டர். கிளே 400 கிராம். விட்டமின் ஏ ஆயில் 60 மில்லி லிட்டர். அவ்வளோதான். நான்காவதா கோகனட் மில்க் ஷாம்பு. இதுக்கு தேங்காய் பால் 750 ml. காஸ்டீல் சோப் அதாவது சோப் ஆயில் 500 ml. தேங்காய் எண்ணெய் 200 ml. விட்டமின் ஏ ஆயில் 100 ml. இது எல்லாத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணும் போது பொறுமையா பண்ணணும். வேகமா பண்ணிடக்கூடாது. வேகமா பண்ணிட்டா சோப் ஆயில் சேர்த்துதால நுரை வந்து எல்லாம் வீணாக்க ஆகிரும். சோ பொறுமையா மிக்ஸ் பண்ணுங்க. சரியான அளவுல பாக்கெட் போடுங்க. மார்க்கெட்டிங் பண்ணி விற்க வேண்டிய பொருள் இது. சோ கண்ணை கவரும்படி கலரா இருக்கணும். விலை ₹1 இருந்து போடுங்க. அப்போதான் அடித்தட்டு மக்களும் வாங்கி பயன்படுத்த முடியும். அடுத்து இந்த கெமிக்கல் ஷாம்பால என்னென்ன தீமை நடக்குதுன்னு ஒரு 5 வகையை பார்த்தரலாம். முதலில் பேராபென் அழகு சாதன பொருட்கள். விரைவில் காலாவதியாகாமல் இருக்க பயன்படுத்தப்படுகிறது. பியூட்டில் பேராபென், புரோபில் பேராபென் மற்றும் மெத்தில் பேராபென் ஆகியவை அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான பேராபன்கள். இது தோல் வழியாக உடலில் நுழைந்து ஹார்மோன்கள் மற்றும் மரபணுக்களை பாதிக்கின்றன. சில பேராபென்கள் புற்றுநோய் உள்ளிட்ட பிற கடுமையான நோய்களை ஏற்படுத்துகின்றன. இரண்டாவது ஆல்கஹால். முடி பராமரிப்பு மற்றும் அழகு சாதனங்களில் ஆல்கஹால் பயன்படுத்தப்படுவது சாதாரணம். எத்தனால், எஸ்டி ஆல்கஹால் 40, புரோபில், ஐசோபிரைல், புரோபனோல் ஆகியவை பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆல்கஹால் ஆகும். இதுமாதிரி ஆல்கஹால் கொண்ட ஷாம்புக்களை பயன்படுத்துவதால் முடி விரைவாக வறண்டு போகும். முடி பலவீனமடைதல், அரிப்பு, பொடுகு, முடி உதிர்த்தல் போன்ற பிரச்சனைகள் அடுத்தடுத்து வரும். மூன்றாவது சல்ஃபேட். இது தலைமுடி அழுக்கை நீக்கி சுத்திகரிப்பு செயலை செய்ய உதவுகிறது. இது டாய்லெட் கிளீனர், சோப்பு போன்றவற்றில் தான் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. கூடுதலாக ஷாம்புகளிலும் சல்ஃபேட் பயன்படுத்தப்படுகிறது. சல்பேட் உச்சந்தலை மற்றும் இயற்கையாக தலையில் சுரக்கும் எண்ணெயை சுரக்க விடாமல் தடுக்கிறது. சோடியம் லாரைல் சல்ஃபேட் மற்றும் சோடியம் லாரெட் சல்பேட் பொதுவாக ஷாம்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன. முடி உடைதல் மற்றும் உதிர்த்தல் பிரச்சனைக்கு இதுதான் முக்கிய காரணம். நான்காவதா வாசனை திரவியம். பெரும்பாலான தயாரிப்புகளில் வாசனையை அதிகரிக்க தாலேட் அப்டின் கெமிக்கல் பயன்படுத்தப்படுகிறது. ஆராய்ச்சியின்படி தாலேட் புற்றுநோய், சிறுநீரகம் மற்றும் நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தும். இது இனப்பெருக்க அமைப்புகளையும் பாதிக்கிறதாம். பொருட்களின் வாசனையை அதிகரிக்க இந்த கெமிக்கல் பயன்படுத்துவதால் தோல் மற்றும் சுவாசத்தின் மூலம் உடலுக்குள் நுழைய முடியும். ஐந்தாவது ஃபார்மால்டிஹைட். இது ஒரு வேதிப்பொருள். இது பல அழகு சாதன பொருட்களில் முக்கிய பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த வேதிப்பொருளின் காரணமாக புற்றுநோய் மற்றும் ஆஸ்துமா ஏற்படும். ஷாம்பூக்களில் இருந்து 11 பொருட்களை அமெரிக்கா தடை செய்துவிட்டது. கனடா 587 பொருட்களை தடை செய்துவிட்டது. ஐரோப்பிய ஒன்றியம் 1328 பொருட்களை தடை செய்துவிட்டது. எனவே ஷாம்புகளில் பயன்படுத்தப்படும் கெமிக்கலோட விளைவுகளை தவிர்க்க ஷாம்பூக்களை குறைவாகவே பயன்படுத்த வேண்டும். ஷாம்பூவை நேரடியாக அப்படியே தலையில் அப்ளை செய்யாம தண்ணீரில் கலந்து அப்ளை செய்யுங்க. இதுக்கு இயற்கை ஷாம்பூக்களை பயன்படுத்திட்டு போயிடலாம்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு இருந்தால்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ கடைசி வர பார்த்த உங்களுக்கு என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்.